بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله الله ما بعد. فيقول الله سبحانه وتبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين والنصيحة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்த மாபெரிய கிருபை, 5 நேர தொழுகைகளில் இஷாவுடைய நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அடைந்தவர்களாக அடுத்த ஒரு அமலுக்காக வேண்டி அடுத்த ஒரு நன்மையை கொள்ளையடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காதில் ஒலித்ததன் பின்னால் கண்ணியமான உலமாக்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் மார்க்க சொற்பொழிவுகள் நடந்து வருகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகள் கடலில் வாழக்கூடிய மீனினங்களாக இருக்கலாம், காடுகளில் வாழக்கூடிய பறவை இனங்கள், வேற என்ன படைப்புகளோ இருக்கலாம். இந்த உலகத்தில் பூமிக்கு மேலால் வாழக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு கண்ணியமிக்க படைப்பொன்று இந்த உலகத்தில் நடமாடி திரியும் என்றால் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட, இந்த தீனுல் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மனிதனாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் கூறுகின்றான், இந்த மனிதனை நாங்கள் ஒரு அழகான தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம். இந்த மனிதன் எல்லா படைப்புகளை விடவும் ஒரு கண்ணியமிக்க ஒரு படைப்பு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏனைய படைப்புகளை விடவும் இந்த மனிதனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அறிவை கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவுதான் உலகத்தில் பார்க்க போனால் அந்த மனிதனுக்கு எது ஹலால், எது ஹராம், இது பாவம், இது நன்மை என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலதரப்பட்ட நியாமத்துக்கள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நியாமத்துக்களை எடுத்து பார்த்தால் அது உடல் ரீதியான நியாமத்துக்களாக இருக்கலாம், பொருள் ரீதியான நியாமத்துக்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நியாமத்துக்களாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த நியாமத்திலிருந்து எதிர்பார்ப்பது, இந்த மனிதன் எனக்கு உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நன்றி உள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருந்தும் எதிர்பார்க்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது, நான் தந்த நிஅமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தி எனக்கு நன்றி உள்ள மனிதனாக நீங்கள் மாறினால் அந்த நிஅமத்தை இன்னும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிஅமத்தை நாம் ஒரு துஷ்பிரயோகம் செய்ய போனால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடினம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டே இருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நிஅமத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது
நிஅமத்துடைய பாக்கியத்தை ஆரம்பித்து விடுகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறும் பொழுது வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை நாங்கள் வெளியாக்குகின்றோம். லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் உலகத்திற்கு வருகின்றீர்கள், எதுவுமே உங்களால் செய்ய முடியாது, சுயமா சிந்திக்க முடியாது, சுயமா பார்க்க முடியாது, சுயமான முறையில் ஒன்றை கையால் தொட முடியாது, சுயமான முறையில் தன்னுடைய கால்களால் நடந்து செல்ல முடியாது. இப்படியான நிலைமைகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, உங்களுக்கு கேட்கக்கூடிய செவிப்புலன்கள், உங்களுக்கு பார்க்கக்கூடிய இரண்டு கண்கள், நல்லதை சிந்திக்கக்கூடிய சிந்தனா சக்தி, நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய உள்ளங்களையும் நாங்கள் தான் தருகிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் ஒரு மனிதன் எத்தனையோ வகையான நிஅமத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ மக்கள் அல்லாஹுடைய நிஅமத்தை மறந்து ஏதோ தானோ என்று தன்னுடைய காலங்களையும் தன்னுடைய நேரங்களையும் அல்லாஹுக்கு மோசமான முறையில் செலவழிக்கிறதை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எப்படிப்பட்ட நிஅமத்துக்கள் தரப்பட்டாலும் ஒரு மனிதனுக்கு இந்த மார்க்கம் என்ற தீனுல் இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைத்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நிஅமத்துக்களை இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு முன்னால் கொண்டு வைத்தாலும் எந்த ஒரு நிஅமத்தும் இதற்கு ஈடாகாது சகோதரர்களே. அப்படியான ஒரு நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு தந்து அதிலையும் கலிமா செல்லக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கின்றான். அந்த வகையில்தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படுகின்றது. நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும், இந்த ஹதீஸ் நமக்கு எப்படி கிடைத்தது, நாம் இந்த ஹதீஸை நாம் எப்படி விளங்க வேண்டும், நாம் இந்த ஹதீஸ் எமக்கு எப்படி கிடைத்தது என்பதை ஒவ்வொருத்தரும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தீனுல் இஸ்லாத்தில் நாம் இருக்க போய்தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த உம்மத் கடைசி உம்மத்தாக இருந்தாலும் நாளை மறுமையில் முதலாக சுவர்க்கம் செல்லக்கூடிய இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உம்மத்துக்கு வருவதற்காக வேண்டி இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நபிமார்கள் பல வருட காலமாக ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் யாரும் கையேந்தி கேட்கவில்லை. தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது யாரும் இரண்டு கையையும் ஏந்தி கேட்கவில்லை, யா அல்லாஹ் எனக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை தந்துவிடு, என்னை இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் பிறக்க வைத்திரு என்று எந்த ஒரு மனிதரும் கேட்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அன்பின் காரணமாக அவனுடைய ஒரு அன்பின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை எமக்கு ஒரு புனிதமான மார்க்கமாக எமக்கு தந்திருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் வாசிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பள்ளிகளில் வாசிக்கப்படுகின்றது. நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஹதீஸ்கள் வாசிக்கப்படுகின்றது. இதனுடைய அர்த்தங்களை நான் யாரிடம் போய் பெற்றுக்கொள்வது? இந்த ஹதீஸ்கள் வாசிக்கப்படுகின்றது, என்னால் இந்த ஹதீஸுக்கள் ஒரு ஹதீஸாவது அமல் செய்யப்படணும் என்பதை ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுகளை யாரு கொண்டு வந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறும் பொழுது வமா யன்திகு அனில் ஹவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த வார்த்தையை பேசினாலும் அது அவருடைய இஷ்டப்படி, அவர் நினைத்த மாதிரி, அவருடைய மனோ இச்சை மாதிரி அவருடைய வார்த்தை அமைந்து கொள்ளாது. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் என்ன விடயத்தை அல்லாஹ் சொல்லி அனுப்பினானோ அதே விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த விடயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எத்தி வைத்திருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மலை படைத்த நோக்கம் இந்த மனிதன் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வகையான சந்தர்ப்பங்களை எமக்கு தந்திருக்கின்றான். சில மக்கள் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் மக்கள் தொழுகிறார்கள், அமல்களில் ஈடுபடுகின்றார்கள், அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுகின்றார்கள், திக்ர் செய்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் தெரியாது நான் செய்கின்ற அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா, நான் ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில் சுஜூது செய்கின்றேன், என்னுடைய சுஜூதுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா, ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்றேன், அந்த குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா, ஒவ்வொரு நாளும் திக்ர் செய்கின்றேன், அந்த திக்ர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா என்பதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து பார்க்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் அமல் செய்யலாம், எவ்வளவு வேண்டாலும் அமல் செய்யலாம். ஆனால் அந்த அமலை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாம் ஒவ்வொருத்தரும் செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், எந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அந்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கமாக ஆக்கி வைக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஹதீஸுகள் வாசிக்கப்படுகின்றது. ஒரு ஹதீஸையாவது எடுத்து நான் அமல் செய்ய வேண்டும், நபி அவர்களுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் அந்த ஹதீஸுடைய அர்த்தங்களை விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், என்னுடைய ஒரு சுன்னத்தை, ஒரு வழிமுறையை இந்த உலகத்தில் யார் எடுத்து நடக்கின்றாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கி விடுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதை ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காபிர், ஒரு முஸ்லிம், 2 பேரும் வாட்களால் யுத்தம் செய்கிறார்கள். ஏதோ அல்லாஹுடைய நாட்டப்படி அந்த காபிர் அந்த முஸ்லிமை கொலை செய்து விடுகின்றார். அந்த நேரத்தில் அந்த முஸ்லிமுடைய ஒரு சொட்டு இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அந்த ஷஹீதுடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு ஷஹீதுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம். நாம் ஒரு ஹதீஸை எடுத்து அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து, உதாரணமாக ஒரு தொழுகையுடைய ஹதீஸ் வாசிக்கப்படுகின்றது, அந்த தொழுகையுடைய ஹதீஸை எடுத்து அதற்குரிய அர்த்தங்களை தெரிந்து நாம் இந்த உலகத்தில் மௌத்து வரைக்கும் அமல் செய்தாலும் அந்த ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு தந்தருள்வான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் கொஞ்ச காலம் எம்மலை வாழ வைத்திருக்கின்றான். இந்த 60 70 இந்த காலத்திற்குள் உள்ளால்தான் நன்மை செய்கிறண்டாலும் பாவங்கள் செய்கிறண்டாலும் இந்த குறுகிய காலத்துக்குள் உள்ளால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த பாக்கியம், இந்த ஹதீஸுடைய பாக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வழிமுறைகள் இன்னும் கொஞ்ச காலங்களில் சென்று விட்டாலும் எமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஹதீஸுகளை, வாசிக்கப்படக்கூடிய ஹதீஸுகளை தன்னுடைய மனதில் எடுத்து நாளை மறுமையில் ஒவ்வொருத்தரும் அமல் செய்வதற்கு, அந்த நாளை மறுமையில் இந்த ஹதீஸின் மூலமாக
அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படக்கூடிய ஹதீஸ்களில் இருந்து பிரயோசனமான ஹதீஸ்களில் இருந்து எங்கள் அனைவருக்கும் நீ சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து கபராரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைத்து கபராரிகளுடைய பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களில் நோயாளியாக இருக்கின்றார்களோ அனைவர்களுடைய நோயையும் நீ குணப்படுத்தி அனைவருக்கும் சுகத்தை நீ கொடுப்பாயாக. யாரெல்லாம் எங்களில் கடன் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அனைவருடைய கஷ்டங்களையும் நீ நீக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.